ஆண் அப்படி நிறைய நடக்குது உலகத்துல. கல்யாணம் இல்லாத வகையில வேற மாதிரி தப்பு தண்டா செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை அம்போன்னு போயிடுறாங்களே, அதுக்கு பிறகு அந்த பெண்ணு தான் அனைத்தையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறாள். அப்படியெல்லாம் இல்லாம அப்படி செய்ய இவனுக்கு இயலும் என்று இருந்தா கூட நம்ம மனைவி நம்ம மக்கள் என்பதற்காக வேண்டி அவன் எவ்வளவு சிரத்தை எடுக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுகிறான், நமக்காக எப்படி எல்லாம் உழைக்கிறான். நம்ம இந்த குழந்தைக்கோ நமக்காக வேண்டிய போய் வெளியே போய் கஷ்டப்பட்டு பொருள் தேட வேண்டிய நிலையில நம்மளை வச்சிருக்கிறானா? ஒன்னு ரெண்டு விதிவிலக்கா இருக்கலாம், சில குடும்பங்கள்ல இது மாதிரி விதிவிலக்கு இருக்கலாம். பெரும்பான்மையாக நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்கள் தான் இதை தலையில போட்டு சுமந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெண்கள் என்ன நினைக்கணும், நம்ம கணவன் ரெண்டு பேரும் தான் சந்தோஷமா இருந்தோம், இவன் நினைச்சா விட்டு போகலாம், உன்னை எதுக்கு நான் கவனிக்கணும்னு சொல்லலாம். இதே மாதிரியான ஒரு சுகத்தை வேற மாதிரியான முறையில கூட அவன் அனுபவிக்கலாம். அதுக்கென்ற சில பேர் தொழிலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அப்படி கூட அவன் போயிட்டு போயிடலாம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மோட சந்தோஷமா இருந்து விட்டு அதனால் வர்ற விளைவுகளை அதனால் வர்ற கஷ்டங்களையும் நம்மோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறான, பகிர்ந்து கூட கொள்ளல, அதிகமாக சுமந்து கொள்கிறான. அப்ப நம்ம எவ்வளவு விசுவாசமா இருக்க வேண்டும், எவ்வளவு நன்றியோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கு நம்ம எவ்வளவு கருணையோடு நடந்து கொள்ள. இதை புரிஞ்சாலும் சரியா போயிடும். பெண்களுக்கு புரியறதே இல்லை, என்னமோ இதை செஞ்சு ஆவணுங்கிற மாதிரி செய்யாடி என்ன பண்ணிடுவீங்க, அதான் யதார்த்தம். அவன் மனுஷன் மாறிட்டான்னு சொன்னா நமக்கு என்ன போயிட்டா யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அவனாகத்தான் அதை என்ன செய்யறான், அதை சுமந்து கொண்டு இருக்கிறான் என்பதை பெண்கள் விளங்கினாங்க என்று சொன்னா அப்படி தன்னால மாறிடுவாங்க. இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு இது பேசிக் உள்ளத்துல பதியணும். என்ன பதியணும், அவன் ஒண்ணுமே செய்யலைங்கிற மாதிரி நம்ம தான் தியாகம் பண்றோங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீலிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க பெண்கள்லாம். பெண்கள் என்ன புரியணும், ஆம்பளை எவ்வளவு சுமக்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுறான். அது கஷ்டம்னா லேசான கஷ்டமா? நீங்கள் பெண்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிறீர்கள், நினைச்ச நேரத்தில் நீங்க தூங்கலாம், நினைச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம், நினைச்சா தலைவலிக்குன்னு சமைக்காம இருந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேல ஆதிக்கம் செலுத்துவதற்கு யாருக்குமே கிடையாது. ஆனா ஒரு தொழிலை செய்யக்கூடியவன், ஒரு கடையில வேலைக்கு இருக்கக்கூடியவன், அது சொந்தமா கடை வச்சுக்கிறவனா இருந்தா கூட கல்லாப்பட்டிக்கிட்ட கட்டில போட்டு படுத்துக்கிற முடியுமா, படுத்த வியாபாரம் பண்ண முடியுமா? அவன் போனா ஒண்ணு நிக்கணும், உட்காந்துட்டே இருக்கணும். ஒரு சொந்த கடையை ஒரு தொழில் வச்சுக்கிறனா இருந்தா கூட நின்று கொண்டே இருக்கணும், நினைச்ச உடனே எல்லாம் படுக்க முடியாது, நினைச்ச மாதிரிலாம் அந்த நிறுவனத்தில் நடந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தான்னு சொன்னா எப்படி இருக்கு, அவனை தலைவலிச்சாலும் நின்றாவணும், காய்ச்சலா இருந்தாலும் நின்றாவணும். அப்ப அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தாறுமாறா முதலாளிகள் திட்டுவாங்க, அதை ஒரு பக்கம் வாங்கி கொண்டே இருக்கணும். அல்ல சொந்த முதலாளி சொந்த கடை வச்சிருந்தா கூட வாடிக்கையாளர்கள்ட்ட வரக்கூடிய பிரச்சனை, 50 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்தேம்மா, அது ஒரு தகராறு வந்துடும், சண்டை, டென்ஷனு. அவன் இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் வருவானு, வருமான வரி வருவாங்க, லேபர் ஆபீஸ் வருவாங்க. இப்படி மண்டைக்கு மேல பிரச்சனை எல்லாம் சுமந்து கொண்டு அவ்வளவு கஷ்டப்படுறான். சொந்தமா ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருந்தா கூட, ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தினா கூட, ஒரு இடத்துல சம்பளத்துக்கு இருந்தா கூட, அது ஒரு மூட்டை தூக்குற ஒரு வேலையை செஞ்சா கூட, ஒரு ரிக்ஷா மிதிச்சா கூட, ஒரு டீ கடை வச்சிருந்தா கூட இவன் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளைகள் படுற, அவன் சோத்துக்கா படுறான், அவன் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு 3 வேளை சோறு 50 ரூபா போதும், 100 ரூபா போதும். அப்ப அவனுடைய உணவுக்கு மட்டும் அவன் கஷ்டப்படுறான் இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு நகை நட்டை போட்டு என்ன செய்யணும், அழகு பார்க்கணும், நீங்க எந்த ஒரு குறை இல்லாம இருக்கணும், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல உயர்ந்த தரத்திலையும் வளரணும் என்பதற்கு நம்ம விடுதலை பண்றான். எதுக்காண்டு விடுதலை சகிச்சுக்கிறான். இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சிரமம், இவ்வளவு துன்பம், இவ்வளவு விமர்சனங்கள் அவ்வளவையும் தாங்கி கொண்டு ஒண்ணு வெளியே காட்டிக்கவே மாட்டான். கொஞ்சம் பேர் தான் வீட்டுல இந்த கஷ்டங்களை சொல்லுவாங்க. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேரு. அதை சொன்னா கூட மனைவி கவலைப்படுவாங்களோ, வீட்டுல சங்கடப்படுவாங்களோ என்பதற்காக வேண்டி வெளியில உள்ள அவ்வளவையும் அவனே சுமந்து கொண்டு எத்தனையோ தேவைகளுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்கிற நேரத்தில் கடனை வாங்கிட்டு சொந்த காசுங்கிற மாதிரி சொல்லி அந்த தேவையை நிறைவேற்றுவான். நம்ம கடன் வாங்கணும்னு வருத்தப்படுவாங்க. அப்ப அவன் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்ற நிலையில இருக்கிறான். இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்ல, பாக்குறது கிடையாது. தொழில நஷ்டமாயி போயிடும், அது தலையை அவனுக்கு பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதையும் மறைத்துக் கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன செய்யறான். அப்ப பெண்கள் என்ன நினைச்சு பார்க்கணும், இவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டிருக்கிறானே, நம்ம எப்படி நடந்து கொள்ள, எதுக்கு தாங்குறான், தாங்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது, தாங்கலன்னு சொல்லிவிட்டால் என்ன நமக்கு செய்ய இயலும், யாருக்கு என்ன செய்ய முடியும். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜமாத்துக்கு போனாலும் வாழ்க்கை செலவு 100 ரூபா 200 ரூபா கொடுக்க சொல்லுவாங்களே தவிர இப்படி சுமந்துக்கிற சொல்லுவானா? அப்படி ஏதாவது சட்டம் போட முடியுமா? ஒண்ணும் முடியாது. அப்ப அந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள், ஆண்கள் படுகிற கஷ்டங்களை பெண்கள் விளங்குறதே கிடையாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது தலைவருக்கு செஞ்சு ஆகணும் என்கிற மாதிரி நினைத்து கொண்டு அவங்க ரொம்ப அந்த கணவன்மார்கள் ரொம்ப அலட்சியமாகவும் ரொம்ப ஒரு திமிராகவும்
ஒரு மரியாதை இல்லாம நடந்து கொள்வதற்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்கு விளங்குறது, ஆம்பளை என்னென்னலாம் செய்யறான்னு விளங்குறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த வெளிநாடுகளுக்கு சென்ற சகோதரர்களை பார்க்கணும். எதுக்கு வெளிநாட்டுக்கு போறான்? மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம், பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம், ஊர்ல ஒரு மரியாதையா இருந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு செக்யூரிட்டியா பாதுகாப்பா இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் என்ன பண்றான்? அந்த இல்லற சுகத்தையும் தியாகம் பண்ணிட்டு, அது மார்க்கப்படி தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்ன நினைக்கணும்? அதையும் விட்டுட்டு போய் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய நம்ம மக்கள் ஆண்கள் படுகிற கஷ்டத்தை எத்தனை பெண்கள் வழங்குறாங்க. அங்க அவன் இருந்துகிட்டு இருக்கும் போது இவங்க செய்யக்கூடிய டார்ச்சர்கள் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது. அங்க போய் என்ன பண்றான்? கவர்னர் உத்தியோகம் பாக்குறானா? பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு முதலாளியா இருந்துகிட்டு இருக்கிறானா? அது ஒரு மேனேஜரா சூப்பர்வைசர் மாதிரியான வேலைகள் இருக்கிறானா? கிடையாது. நம்ம படிக்காம போகக்கூடிய ஒரு சமுதாயம், வேற வேற சமுதாயத்துக்காரன் வெளிநாட்டுக்கு போறான். எப்படி போறான்? இங்க எப்படி அவன் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறானோ அங்க அவன் ஆதிக்கம் செலுத்துவான். இங்க அவன் தான் மேனேஜரா இருந்து உங்கள்கிட்ட வேலை வாங்குவான். இந்த நாட்டுல மெஜாரிட்டியா இருக்கிறான்னு சொல்லி பாக்குறீங்க. முஸ்லீம் நாடு பேர் அங்க போனீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு மேல அவன் தான் இருப்பான். ஏன்? நீங்க 8ஆம் கிளாஸோட போறீங்க, அவன் அதுக்கு மேல டிகிரியோட போறான். அவன் ஒரு தொழிலை தெரிஞ்சு கொண்டு போறான், ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக என்ன செய்யறான், அவன் அந்த நாட்டுக்கு போறான். அப்ப அவனுக்கு கீழே போய் என்ன செய்யறீங்க? மறுபடியும் போய் அடிமை வேலை பாக்குறீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க அரபு நாடுகளுக்கு போய் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்காத குறை. இதையெல்லாம் அந்த பெண்கள் என்ன செய்யணும்? அதெல்லாம் எடுத்து உன காட்டணும். வெளிநாடுகள்ல வளைகுடா அவலங்கள் தெளிவாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம், வெளியிட்டு இருக்கிறோம் குறுந்தகடுகளாக. அந்த வளைகுடா அவலங்களை ஒரு பெண்ணு பார்த்துட்டான்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கிற கணவன்மார்கள்ட்ட எப்படி நடக்கணும் அது சொல்லிக் கொடுக்கும். அவ்வளவு கொடுமை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு தங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி, தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படி கஷ்டப்படுறான். 100 மாடி 200 மாடிக்கெல்லாம் சாரம் கட்டி ஏறி வில்லடிச்சுட்டு இருக்கிறவன நீங்க பாக்குறீங்க, ரோடு போடுறவன பாக்குறீங்க. 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. முனிசிபாலிட்டி வேலை, சுத்தம் பண்ற வேலை, 4 மணிக்கே வண்டியில அள்ளி போயிருவாங்க. ஒரு ரூமுக்குள்ள 25 பேர் அடைச்சு வச்சிருப்பாங்க. 4 பேர் தான் தங்கலாம். அதுல கொண்டு அவனை தங்க வைத்து 4 மணிக்கு எழுப்பிட்டு போய் நம்ம நாட்டை விட பல மடங்கு குளிரக்கூடிய இந்த குளிர் பிரதேசத்துல அந்த தண்ணியை ஊத்தி குடிச்சிட்டு என்ன செய்வான்? போடுவான். 4 மணிக்கு போயிட்டு அது 2 டைம் வேலை செய்வான். இதுக்காக வேண்டி ஓவர் டைம் தான், டபுள் ஓவர் டைம். 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக 16 மணி நேரம் செய்யறேன். எதுக்காக வேண்டி? நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு வீடு வேணும், நமக்கு ஒரு சொத்து சுகம் வேணும், நம்ம நம்ம கண்ணியமான முறையில சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிக்கணும். இப்படிங்கிறதுக்காக வேண்டி 16 மணி நேரம் வேலை செய்கிறான். என்ன வேலை? ரோடு போடுற வேலை, சர்வர் வேலை, ஹோட்டல்ல சப்ளையர் வேலை, இது மாதிரி முனிசிபாலிட்டியில தெருக்களை எல்லாம் சுத்தம் பண்ற வேலை, கார்பரேஷன்ல அதிகமானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சில கடைகள்ல சேல்ஸ்மேன் மாதிரி வேலையில் இருப்பார்கள். ரொம்ப கம்மியான பேர் மேனேஜர் மாதிரியான அந்தஸ்தில் இருப்பார்கள். அப்ப நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும்? இவ்வளவு விட்டுட்டு இன்னொரு நாட்டுல பாஷை தெரியாத ஒரு நாட்டுல இந்த நாட்டுல இருக்கிற உரிமை அங்க உண்டுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை ரோட்ல இருந்து கத்துறோம். நீங்க சம்பாதிக்க போற நாட்டுல கத்த முடியுமா? முடியாது. பிரதமரை கண்டிச்சு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். அங்க நீங்க ஏதாவது வாய்ப்பு பேசவாவது இயலுமா? 3 பேர் ஒன்னா கூடவாவது இயலுமா? உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்துச்சு, அந்த அநியாயத்தையே தட்டி கேட்க இயலுமா? பொய் வழக்கு போட்டான்னு சொல்லி ஏத்துக்கு ரோட்ல 3 பேர் கூட முடியுமா உங்களால? இங்க பொய் வழக்கு போட்டானா ரோட்ல மறிக்கிறீங்களா இல்லையா? நீங்க சம்பாதிக்க போன நாடுகள் அது மாதிரிலாம் யாருக்கா செய்ய முடியுமா? ஒரு அடிமை வாழ்க்கை. அதாவது சுதந்திரத்தை பாடுபடுறோம். வெள்ளக்காரன் அந்த நாட்டில் ஆட்சி பண்ணும்போது என்ன குறை வச்சான்? சாப்பாடு குறையா? வறுமையில தாண்டவமானுச்சா? பட்னி சாவனமா இருந்துச்சு? கிடையாது. 3 ரூபாயில குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்த செலவும் வெறும் 3 ரூபாயில செலவழிச்சிட்டு பணக்காரனா இருப்பான். அந்த மாதிரி செழிப்பா தான் இருந்துச்சு. இல்லாத என்ன சுதந்திரம் இல்ல, பேச முடியல, கருத்தை சொல்ல முடியல, ஏண்டா செஞ்சேன்னு கேட்க முடியல. இதுதான் மனிதனுக்கு முதல் தேவை என்று விளங்கித்தானே வெள்ளக்காரன் வரட்டணும். பெரிய செழிப்பாக்கி சொர்க்க பூமியா ஆக்குறதுக்காக வரட்டணும். அதை ஆக்கிவிட்டாங்களா? அவன் நரகமா வச்சிருந்தா? அப்ப நம்ம வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம பாடுபட்டோம், சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம். அது இருக்குதா? இன்னைக்கு பெண்கள் சுதந்திரம் வீட்டுல உட்காந்துருக்கல அனுபவிச்சுக்கிட்டு சுதந்திரங்கிறாங்க. சுதந்திரம் இல்லாதவன் யாரு? இந்த அரபு நாட்டில் அடிமை இருக்கான், அவன் தான் சுதந்திரம் இல்லாதவன். இன்னொரு நாட்டில் போய், மொழி தெரியாத நாட்டில் போய் இந்த அரபிகள்கிட்ட, காட்டு அரபிகள்கிட்ட கடுமையான பேச்சுகளை வாங்கி கொண்டு